ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன? இன்றைக்கு அநேகர் மனம் திரும்புகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள், ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், நல்லது. ஆனால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த முடிந்து போன வாழ்க்கை அல்ல, ஒரு நாளும் அது முன்னேற்றத்தின் வாழ்க்கை. ரட்சிப்பு என்பது ஒரு ஆரம்பம், அதில் முடிவல்ல. ஒவ்வொரு நாளும் அதுல முன்னேறி செல்ல வேண்டியது உங்கள் கடமை, என் கடமை. அது எப்படி முன்னேற வேண்டும் என்பதை குறித்து திருமறை அதிகமாய் போதிக்கிறது. அநேக கதாபாத்திரங்களை இந்த வேதம் சொல்லுகிறது. ஒரு யோசேப்பு, ஒரு தானியேல், இப்படியாக அநேக வாலிபர்களை, ஒரு யோசுவா, இவரெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இளம் காலத்திலேயே, இளமை காலத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள், இளமை காலத்திலேயே கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், சபைக்கு வருகிறார்கள், ஆனால் அதே நிலைமைதான். கொஞ்சம் கூட வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லை. ஒரு துக்கமான ஒரு காரியம். இந்த நாளிலே ஒரு 5 குறிப்புகளை ஆரம்ப விசுவாசிகளுக்காக, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர வேண்டுமானால் ஒரு 5 குறிப்புகளை அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான் என்றை கவனிக்க வேண்டும். அந்த 9ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே தான் ஆண்டவனை சந்தித்தார். வாழ்க்கை மாறிற்று. சவுலே சவுலே, நீர் என்னை துன்பப்படுத்துகிறாய். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இவன் கேட்ட கேள்விக்கு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படியானால் கவனியங்கள், மனம் திரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே அந்த முந்தின வசனத்திலே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் என்றான். அது கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நான் குறிப்பிடும் முதல் வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அனனியாவிடத்துல, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, அவன் ஜெபம் பண்ணுகிறதை பரலோகம் பார்க்கிறது. அவன் ஜெபம் பண்ணுகிறதை ஆண்டவர் கவனிக்கிறார்.